பவுன்ஸ் தான் ஃபுல் பவுன்ஸ் இல்லை. இந்த ரேஸில் சும்மா லைக் வாக் பண்ணுறது மட்டும். இவன் தான் வந்து பர்த்டே பால். இவன் அண்ணன் கூட பார்த்தா வாரா போடாதா இவன் பர்த்டே தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம். ஸோ இதை போல ஆவாங்க. இந்த ஸ்லைடில் வந்து என்னென்னா அந்த பாப்பா வந்து ஸ்டக் ஆணுச்சு. என்னென்னா வந்து ஸ்டார்டிங்லலாம் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு, தைரியமாக தான் வந்துட்டு இருந்துச்சு, சத்தமே போடாமல். பட் வந்து இங்கேன்னா வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், போர்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அது போனால் தான் எங்களால் போகவே முடியும். நானும் சிரப்லாம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க பேரண்ட்ஸும் நின்று சிரிக்கிறாங்க. அப்புறமா வந்து போன்னு கத்துறாங்க. ஆனால் அது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயோ உட்காந்துருக்கு. எனக்கு ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, அதோட பேரண்ட்ஸே சொல்லிட்டாங்க புஷ் பண்ண சொல்லி. ஆனால் வந்து புஷ் பண்ணாலும் டைட்டாக பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சு. அதனால் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டேன்.
ஐயா ஜாலி பால் பித்து இருக்குன்னு குடிக்க போனால் டிக்கி பஞ்சர் ஆனதுதான் கைஸ் மிச்சம். அது வந்து என்னன்னா வந்து பால் பித்து வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும், லைக் கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கும்னு பார்த்தா டீப்பாகவும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நான் வந்து இந்த பவுன்ஸில் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, இதில் போய் இருக்கலாம். ஸோ இதில் நானும் இவனும் வந்து ஒரே பிங்க் கலர் இதில் வந்து போகணும். நிறைய வாட்டி வீடியோவில் பார்த்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன் சரி வாங்கோ. ஸோ இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிக்குள்ளார போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது எப்படி இருக்கும்னு தெரில, பட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போயே கொஞ்சம் கவுந்துடுச்சு. இந்தமாரி ஐயோ அவன் அந்த சைடு புல் பண்ணுறான், நான் இந்த சைடு புல் பண்ணேன். அப்புறம் தான் அவ்வளோதான். அப்புறமா வந்து என்னை போட்டு அப்படியே நான் வந்து பொண்ணாத விஷயத்தெலாம் பண்ணேன். அதாவது குப்பைக்கா உருண்டேன், பிளாக் ஃபீட் படித்தேன், என்னென்னமோ பண்ணேன் கைஸ் இந்த உருண்டைக்குள்ளார. நான் அதை புஷ் பண்ணுறேன்னா அவங்க ஹாயாக படுத்துட்டு இருக்கான். என்னால் ஒரு சுத்து கூட நான் விட முடியல. அப்புறமா நான் எவ்வளவோ முக்கி தள்ளி பார்க்குறேன். ஆனால் அவன் ஏன் மேலே தான் உழுவுறான் அவனை தவிர அவன் அங்கிட்டு போய் உழவ மாட்டாங்க. அப்புறமா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதாவது நாங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அதாவது நான் இறங்கி தள்ள ஆரம்பிச்சிட்டேன், நான் உழுந்துட்டேன், 2 பேரும் உழுந்துட்டோம். அப்புறமா அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதாவது என்னை பிடிச்சி தள்ளுதான் போடுங்க. ஐயோ இப்போ 2 பேரும் உழுந்துட்டோம். அவன் என்னை பிடிச்சி தள்ளுறான், நான் பேக் ஃப்ளிப்லாம் அடிச்சிட்ருக்கேன். ஐயோ நான் உழுந்துட்டேங்க. இப்போ வந்து நான் என்னோட கதை ஓவர்னு நினச்சேன். பட் வந்து என்னன்னா வந்து நல்ல வேலை தப்பிச்சு வந்ததே பெருசாக இருக்குது. இந்த இதுக்கு நான் $8 பே பண்ணணுமா. பட் ஸ்டில் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஐயோ ஒரு போன் கிராக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அதை வச்சு நல்லா செய்யலான்னு பார்த்தா அதுதான் எங்களை வச்சு செஞ்சிச்சு கைஸ். எல்லாரும் மாத்தி மாத்தி கண்ட்ரோலே இல்லாம தள்ளி விடுறாங்க. யாரும் போகாதீங்க. ஹாய் गाइस, உயிர் போச்சு गाइस. ஆமா गाइस, உயிர் போய் வந்த மாதிரி என்னடா பண்றது. பை गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.